சார் எல்லாம் ஓகேவா? ஆ, நல்லா தானே இருக்குது. போகலாமா? ரோல் போகலாமா சார்? சார், இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே ரியாலிட்டி தான். எடிட்ரு, மியூசிக் டைரக்டரு, ப்ரொடியூசரு, இவங்களை பற்றி எல்லாமே நான் சொல்கிறது பூரா ரியாலிட்டி தான். அப்புறம் இந்த டேரக்டரு, ஆர்டிஸ்ட்டு அவங்கள பற்றி மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நம்ம தானே. சார், தெரியாதனமா ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் இந்த விஷயம் தெரிய லீக் ஆடக்கூடாது சார். அப்படி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க சிக்கும். ஆமாம் சார், நம்ம கேஸு நம்மளை கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். சார், நம்ம வயசுல யார் சார் நடிக்க வைக்கிறீங்க? நீங்களே உங்க மைண்ட்ல ஒருத்தர் வச்சிருப்பீங்களே, நீங்களே சொல்லுங்க. சார், டிஆர் நடிக்க வைங்க சார், கரெக்டாக இருக்கும். டிஆரா? எங்க வேலையை நாங்க பாக்குறோம். நீங்க சீக்கிரமா போங்க, லேட்டா போறேன்னு சொல்லி இன்னும் 2 வருஷம் போட்டுற போறாங்க. கரெக்டுங்களா? கிளம்பியா? என்னையா ப்ரொடியூசருங்க உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க, அது உண்மையா? ஐயோ இல்லையா, இந்த ப்ரொடியூசருங்கெல்லாம் என் மேலே அப்பாண்டமாக பழி சுமத்துறாங்க. ஏன்னா நான் கரெக்டாக தான் வரேன், அவங்க தான் ஏதோ தேவையில்லாமல் என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தான் ஏன் பார்த்து செய்யணும். கட்டம் 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 கட்டுவோம். கட்டம் கட்டம். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. நான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் தெரியுங்களா? ஓ, நீ தானே போது. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர், கை கொடுங்க. நல்லா இருக்கீங்களா? ம், ஓகே சார், உங்களை வச்சு யாருமே இப்போ வரைக்கும் ப்ரொடியூஸே பண்ணாம இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியும். ஏன் ஏன் ஏன்? இல்லை சார், கஷ்டப்பட்டு உங்களை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகே. நாளைக்கு ஷூட்டு 6 மணிக்கு வச்சுருக்காங்களாம். 6 o'clock. ஆமாம் சார். சரி சரி சரி, நான் வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. நான் முடிச்சு கொடுத்துறேன் இந்த படத்தை உங்களுக்கு. ஓகே, டோன்ட் வரி. படம் ஹிட்டு, மெகா பிளாக் பஸ்டர். ஓகே ஓகே சார். ஓகே, கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு வந்துடுறேன். நான் வண்டி அனுப்பிடுறேன் சார். வண்டி அனுப்புங்க. நான் டேரக்டர் அனுப்புறேன் அப்புறமா. ஓகே ஓகே. ஆமா, நீ ஷூட்டிங்க்கு டெய்லி லேட்டா வரியாமே? ஐயோ 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 ஐயோ, பொய்யா பொய். இவங்க சொல்றது எல்லாமே பொய். அன்னைக்கு நான் எப்பவுமே சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துருவேன். 6 மணிக்கு காலையில ஷாட்டுன்னு சொன்னாங்க. நான் வந்து 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுட்டேன். வச்சு எழுந்து 10 நிமிஷம்லாம் ரெடி ஆயிட்டேன். 6 மணிக்கு ஷாட்டுனா 5:30 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தேன். எல்லாம் ரெடியா இருக்கு. ஏய் லைட் மேன், லைட் வச்சியா? சார், கேமராமேன் சார், கொஞ்சம் பாருங்க சார். சார் வந்துட்டே இருக்காரு சார். 7 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வருவார். அவர் சொன்ன சொல்ல காப்பாத்துவார் எப்பவுமே. ஏய், நீ அதை எடுத்து வச்சியா? ஐயோ, ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய், அந்த டயலாக் பேப்பர்லாம் எடுத்து வைங்கடா. அவர்கிட்ட அவர் ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டா, ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்கடா அவரை. அவர் 7 மணிக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் ரெடியா சார்? ஏய் யோ, எடிட்டர் வச்சு நீ படம் முடிச்சுட்டு தானா? சாரி சாரி சார், ஒரு இதுல பேசிட்டேன். Meanwhile, சார், என்னப்பா? டீ சாப்பிட்றீங்களா? வேணுமா சார்? டேய், நானே கடுப்புல இருக்கேனா, கம்முனு போடா. சார், அங்க பின்னாடி பாத்தீங்களா இல்லையா? ஏய், எங்கடா எல்லாம்? சார், எல்லாம் கிளம்பிட்டோம் சார். சரி, டீ சாப்பிடுவீங்கன்னு தான் நான் வந்தேன். சார், எவ்வளோ தடுத்து பார்த்தேன் சார், முடியல. ஏன்னா மணி பார்த்தீங்களா சார், காலைல 6 மணி சொன்னீங்க, சாயந்தரம் 6 மணி ஆகிப்போச்சு. கொஞ்சம் கூட சின்சியாரிட்டியே இல்லடா இந்த பசங்களுக்குலாம். ஏன் இப்படி இருக்கிறானே தெரியல. ஒரு ஷூட்டிங்னா எவ்வளவு நேரம்னாலும் நிக்கணும்டா. சார், வர்ற கோவத்துக்கு பாத்துக்க, நான் வந்து பெரிய டைரக்டர் ஆகணும்னு வந்தேன். உங்களோட அசிஸ்டண்டா சேர்ந்து போயா, ஒண்ணுமே ஷூட்டும் எடுக்க மாட்டேன். நான் என்னடா பண்ண, அந்தால் பத்துட்டான்டா. உனக்கு டீ கேட்க வந்தேன் மத்தியா, என்ன சொல்லணும்? இல்ல, தண்ணியாவது குடுத்துட்டு போடா. முடியாது, நான் கிளம்புறேன். டேய், தண்ணிடா. சார், எனக்கு ஒரு டீ கொடுங்க சார். ஆமா, எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் போடுறியாமே? கட் சார். டயலாக் பாத்துறீங்களா சார்? பல்சன் சார், என்ன டயலாக் எழுதி வச்சிருக்க சார்? அதான் சார், திரும்ப வரேன். என்ன திரும்ப வரேன், அங்க போறேன், இங்க வான்ட்டு? இப்ப நான் டயலாக் சொல்றேன், அந்த மாதிரி தான் மாடுலேஷன் இருக்கணும், அந்த மாதிரி தான் ஸ்கிரீன்லயும் தெரியணும். ஓகே ஓகே சார், வெயிட் பண்ணு சார். இப்போ ஏன் சார் கண்ணாடி போடுறீங்க? பல்சன், சாரி சாரி சார். ரெடியா? ஓகே சார். இந்த டயலாக் பாத்துக்கோ. ஓகே சார். வரேன், திரும்ப வரேன். காலையில இட்லி சாப்பிட்டு சூடா காஃபி குடிச்சிட்டு கார்ல சும்மா ஈஸியா ரோட்ல பறந்து வந்து முன்னாடி வந்து நிக்கிறேன்டி, அதாண்டி நானு. சார், அவன் 2 ஹீரோயின் இருந்தாதான் நடிப்பேன்னு சொல்றியாமே? ஐயோ ஐயா, நான் ஒரு தீவிர ஆஞ்சநேயர் பக்தர். என்ன போய்
நான் ஹீரோயினே வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கேன். நான் சிங்கிளா நடிக்கிறேன். ஏன்னா என்னோட திறமை தெரியணும்ல. சும்மா எதுக்கு ஹீரோயின்லாம் போட்டு கதைக்கு தேவையில்லாதெல்லாம் போடாதீங்கன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். யாராத சூப்பர் ஸ்டார், ஐ அம் தி பைத்தியக்காரன் வந்துட்டான்டா. சீக்கிரமா வந்து எல்லாம் செட் பண்ணுங்கடா. திரும்பி வந்தேன் பாரு. பெல்சன் என்னமோ சொன்ன. சார் ஒண்ணும் இல்ல சார், ரெடியா நம்ம போலாமா சார்? ஷார்ட்லாம் ரெடி. நீங்க எப்படியும் லேட்டா வருவீங்கன்னு தெரியும், அதனால தான் உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பெல்சன் உன்கிட்ட கொஞ்சம் வாயா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச. சார் என்ன சார், அந்த 4வது சீன் தானே சார், அதை நம்ம உங்களுக்கு ஒரு டூப்பை போட்டு முடிச்சிடலாம் சார். ஓ அது இல்ல பெல்சன் சார், அந்த 7வது சீனை நீங்க டான்ஸ் வந்து ஆடும்போது கால் சுலுக்கிச்சே, அது பதில் உங்களை இன்னொருத்தரை வந்து போட்டு அதுவும் மிஸ் பண்ணிட்டேன் சார். பெல்சன், இந்த படத்துல ஹீரோயின் எத்தனை பேர்? ஹீரோயின் இல்ல சார். எனக்கு தெரியாது பெல்சன். ப்ரொடியூசர் சைட்ல இருந்து கொஞ்சம் ப்ரெஷர். ஆமா சார், ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க படத்தை சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு. நம்ம கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம். நம்ம பெல்சன் 2 ஹீரோயின் படத்துல வேணும் சார். படத்துல ஹீரோயினே இல்ல சார், இது ஒன் நைட் ஸ்டோரி சார். எப்படி சார் உங்களுக்கு நான் ஹீரோயினை வச்சு எங்க சார் என்ன சார் பண்ண முடியும்? எந்த சீனுக்கு சார் நான் வைப்பேன்? அமைதியார் பெல்சன், நான் சொல்றது கேளு. சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சாங் வைக்கலாம். என்கிட்ட நீ சொல்லி தரியா? எங்க அப்பா யார் தெரியும்ல? இல்ல சார் தெரியும். எப்பா ஐயோ பைத்தியக்காரன் வந்துட்டான்டா, ஸ்டார்ட் பண்ணிட்டானே சார். எந்த சீன் சார்? சிச்சுவேஷன் நான் சொல்றேன், அங்க நீ சாங் வச்சிரு. ஓகேவா? சிச்சுவேஷன் சார் சொல்றேன் இரு. இப்போ ஒன் நைட் ஸ்டோரி தான், குழந்தை தேடி போறேன்னு சொல்றாங்க. அங்க வந்து ஒரு ஹீரோயின் வந்து அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. எந்த சீன்ல சொல்றீங்க? ரயில்வே ஸ்டேஷன் போறேன்ல. ஆமா, ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க. ரயில்வே ஸ்டேஷன் போறப்ப அங்க ஒரு 4-5 பேர் அந்த பொண்ணு கிட்ட தகராறு பண்றாங்க. ஓகேவா? அது காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தொலைஞ்சிருச்சு அந்த பொண்ணு. அங்க அவர் சாங், நான் அங்க போய் அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஒரு அது மாதிரி வந்துட்டு நோ மணி நோ மணி. சார் சார் சார், நீங்க அந்த பணத்துக்காக வந்து ஒரு பொண்ணு கஷ்டப்படும், அப்ப நீங்க வந்து போய் காப்பாத்து. அங்க நோ மணி நோ மணின்னு ஒரு பெல்சன் சார். நீ எது கேள்வி கேட்காத. சரி ஓகே, பாட்டு வச்சிரு அவ்வளவுதான். ஓகே சார். அப்புறம் கிளைமேக்ஸ்ல குடோன்ல போயிட்டு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமா சார், முக்கியமான சீன் இப்ப தான் எடுக்க போறாங்க. அங்க ஒரு 2 பொண்ணு உள்ள ஆல்ரெடி இப்ப குழந்தைய கடத்தி வச்ச மாதிரி 2 பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க உள்ள. அங்க போய் ஃபைட் பண்ண போறீங்களா? பெல்சன் அங்க போனோம்னா அந்த 2 பொண்ணுங்களும் என்ன பாக்குது. என் கண்ணிலே நான் வந்து என்னோட கண்ணை பார்த்தோன்னா அதுங்க மயங்கிடுதுங்க. பெல்சன் நான் சொல்றது மயங்கினதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு, எம்மாடி ஆத்தாடி உன்ன எனக்கு தெரியாடி. இந்த படம் வேணாம், நான் கிளம்புறேன் சார். Meanwhile, ஹலோ சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே உங்களை ஷூட் வர சொன்னாங்க, டைம் 10 இன்னும் நீங்க ஷூட்டிங் போலையா? 10 மணி ஆகுதா? ஆமா சார். என்னட்ட சொல்ற? ஆமா சார். எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுடா சார். ஷார்ட் எப்படா? 7 மணிக்கு சார். 7 மணி தானே? 7 மணின்னு சொன்னா 1 மணிக்கு தான் வருவேன். அந்த டைரக்டர் பெல்சனுக்கு தெரியாதோ? 1 மணியா? உனக்கு தெரியாது, நீ அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. 1 o'clock நான் தான் வருவேன்னு சொல்லு. அங்க எனக்கு மதிய சாப்பாடு ரெடியா இருக்கணும். சாப்பிட்டு தான் ஷார்ட். சாப்பிட்டு தூங்கிடுவீங்களா? அப்ப என்ன பண்றது? ஒரு 1 மணி நேரம் குட்டி தூக்கம், அதுக்கப்புறம் தான் ஷார்ட். புரியுதா? ஓகே சார். இப்ப என்ன மரியாதையா தூங்க விடு. கரெக்டா 12:30 கால் பண்ணு. புரியுதா? சார் ஓகே சார்.